ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் இங்கிலீஷ் சென்டென்சஸ் லைக் எ நேட்டிவ் ஸ்பீக்கர். ஒரு ஆங்கிலேயரை போன்று ஆங்கில வாக்கியங்களை உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம 12 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த 12 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். சப்ஜெக்ட் போட்டு வெர்பு டு போடுங்க, சப்ஜெக்ட் போட்டு ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுங்க. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது, 12 ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி தான் பெரும்பாலும் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம பேசுகிறதுக்கு திணறோம். ஏன்னா ஒரு வாக்கியம் பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழில் யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வாக்கியம் இது எந்த ஃபார்முலா வரும்னு யோசிச்சுட்டு, அப்புறம் இந்த ஃபார்முலாவுக்கு வேர்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். அதனால நமக்கு டைம் டிலே ஆகுது. இங்கிலீஷ் பேசவும் ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா ஒவ்வொரு இடையும் நம்ம ஃபார்முலாவை தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியணும். ஏன்னா நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு இப்போ நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன்னா, இதுக்கு நான் எங்கே போய் ஃபார்முலா தேடி நான் அதை பேசினேன்? ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன் தமிழை. இதுக்கு நான் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 போடணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் போடணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை கொண்டு வந்துட்டா நான் பேசுகிறேன்? கிடையாது. அப்போ தமிழில் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பேசுறது கிடையாது. அப்போ இங்கிலீஷ்லேயும் அவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி பேசுறது கிடையாது. அதனால தான் நம்ம தமிழை சகஜமாக பேசுகிறோம், அவங்க ஆங்கிலத்தை சகஜமாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க எப்படி ஆங்கிலத்தை சகஜமாக பேசுகிறாங்க, எப்படி அவங்க ஆங்கிலத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இங்கிலீஷ் ஃபங்க்ஷன் ஆகிற விதம் வேறு, தமிழ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகிற விதம் வேறு. தமிழ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அதோட கிராமர், அப்படிங்கிறனால சரளமாக நம்ம பேசிடுறோம். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிராமர் நமக்கு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த 12 ஃபார்முலா போட்டு பேசுகிறனால நம்மளால் சகஜமாக பேச முடியல. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த கிராமரை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசுகிறாரோ அது மாதிரி ஒரு தமிழ் லாங்குவேஜ்காரர் பேசணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்களை செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த 12 ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்க, இதை அவர் தூக்கி எறிஞ்சிடணும். பிரெயின்லேருந்து தூக்கி எறிஞ்சிடணும், மூளையிலேருந்து இந்த விஷயங்களை கொண்டு வரவே கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா இதுதான் நம்மளை ஸ்லோ பண்ணுது, இது தூக்கி எறிஞ்சிடணும். செகண்டு, நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னா நமக்கு நிறையா ஆங்கில வார்த்தைகள் தெரியணும். அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறையா தெரியணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறையா தெரியணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னால் என்ன? நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, ஆர்டிகல்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இப்போ பேனா, அப்போ தமிழில் இது என்ன சொல்கிறாங்க? பென்னுன்னு சொல்கிறாங்க. பலகை, வெள்ளை பலகை, இப்போ இது ஒயிட் போர்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வார்த்தைகளும் இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நான் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேனான்னு சொல்ல முடியாது. இது இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. பொருள் ஒன்று தான், ஆனால் இங்கிலீஷில் நம்ம பேனான்னு தான் சொல்கிறாங்க, பென்னுன்னு சொல்கிறாங்க. அப்போ பென்னுன்னு தான் நம்ம படிக்கணும். இதை பிளாக் போர்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒலிகளை உருவாக்கி அதுக்கு வார்த்தையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த லாங்குவேஜ் பேசும்போது நம்ம அதைத்தான் பேசி ஆகணும். ஓகே, அடுத்து 3வது விஷயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். சப்ஜெக்ட்னா எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் செயலை செஞ்சுருக்கலாம், செயலை செய்யாமையும் இருக்கலாம். ஆனால் மெயினாக எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேனா வாங்கினேன், இதில் நான் தான் சப்ஜெக்ட். என்னை பற்றி பேசும்போது அந்த ஒரு பேனா வருது. பேனா என்னால் வாங்கப்பட்டது, பேனாவை பற்றி நான் பேசுகிறேன், அதில் நான் வர்றேன். ஸோ இங்கே பேனா என்னால் வாங்கப்பட்டதில் பேனா இந்த செயலை வாங்கினதுங்கிற செயலை நான் தான் பேனா வாங்கினேன். ஆனாலும் பேனாவை தான் நான் மெயினாக பேசுகிறேங்கிறனால பேனா தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட்னா என்ன? பேனா சப்ஜெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட்னா எதை பற்றி மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்றதுலாம் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இன்னும் இடம் வரலாம்,
ஒரு மனிதர் வரலாம் சென்டென்ஸில். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க மனிதர்கள் இடம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம அந்த சென்டென்ஸில் பேசணும்ல. ஒரே பேனா 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 மட்டுமே பேசிட்டு போக முடியாதுல்ல. ஓகே, ஆனால் எதை மெயினாக பேசுகிறோமோ அந்த வாக்கியத்தில் அதுதான் சப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் புரிதல் இருக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் மார்க்கர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நம்ம பேச போகிற சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்டுங்கிற தெளிவு இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து நோ ஆப்ஜெக்ட் மார்க்கர். ஆப்ஜெக்ட் மார்க்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் நான் ஒரு படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் இந்த ஐ தான் ஆப்ஜெக்ட் மார்க்கர். இந்த படம் தான் இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்து ப்ளஸ் தையில் வந்து இத்து ப்ளஸ் ஐ இருக்குது. ஸோ தமிழ் லாங்குவேஜில் எங்கெங்கே ஆப்ஜெக்ட் வருதோ அந்த ஆப்ஜெக்ட் கூட ஐங்கிற ஒரு வார்த்தை எழுத்து சேர்ந்து வந்து இதுதான் ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. இங்கிலீஷில் அந்த மாதிரியான எந்த ஒரு எழுத்தோ வார்த்தையோ கிடையாது. அது வந்து எப்பயுமே நவுனை ப்ளைனாக தான் யூஸ் பண்ணும். என்ன இருக்கோ அப்படியே தான் யூஸ் பண்ணும். பெண்ணுனா பெண்ணுன்னு தான் யூஸ் பண்ணும். பென் ப்ளஸ் பென் ஐ இப்படிலாம் யூஸ் பண்ணாது. தமிழ் தான் பேனாவைன்னு யூஸ் பண்ணும். பேனாவைன்னு சொல்லும்போது இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேனாவை பேனாவை. ஆனால் இங்கிலீஷ் வந்து பெண்ணு மட்டும்தான் வரும், எந்த ஒரு எழுதும் சேர்க்காது கூட. அப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இங்கிலீஷில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அதாவது இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பேசும்போது போட முடியும் அப்படின்னா, நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி தான் முதல் சொல்லுவோம். அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட் அடித்த உடனே த பென் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, த பென் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ராமு கேவ் மீ எ பென். ராமு எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். இங்கே ராமு தான் சப்ஜெக்ட். அவன் செஞ்ச செயலில் நானும் ஒரு பேனாவும் வர்றோம். ஆனால் நான் ராமுவை சப்ஜெக்ட் போடுறதுக்கு பதிலாக ராமுவை தான் நான் சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பெண்ணுங்கிற வார்த்தையை போட்டேன் அப்படின்னா அதுதான் சப்ஜெக்டாக மாறிடும். ஏன்னா இங்கிலீஷில் எதை முன்னாடி போடுறோமோ சப்ஜெக்ட்டு. ஏன்னா ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறனால சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பிரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எதை முன்னாடி போடுறாங்களோ அதை சப்ஜெக்டாக வச்சுப்போம். ஏன்னா அதை பற்றி தானே பேச போகிறாங்க. அப்போ அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வர்றது ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பேனாவைன்னு கூட முன்னாடியே கூட போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே போட்டாலும் இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தமிழ் தெளிவாக சொல்லிடும். ஆனால் இங்கிலீஷ் அந்த ஐங்கிறது இல்லாதனால நமக்கு எதை முன்னாடி போடுறோமோ அது சப்ஜெக்டாக மாறிடும். புரியுதுங்களா? அதனால சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுல கவனம் வேணும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஐங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாதனால எது சப்ஜெக்டோ அதை தான் நம்ம முன்னாடி போடணும். அந்த தெளிவு வேணும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசும்போது. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் அதன் போக்கில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அவங்க இந்த மாதிரி ரூல் செட் பண்ணியிருக்காங்க. நான் ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிறேன், சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அதனால அது பின்னாடி வர்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. புரியுதுங்களா? அதுக்கடுத்து என்ன விஷயத்தை நம்ம கவனமாக கையாளணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் நேச்சுரலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். எல்லா லாங்குவேஜும் இதன் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். லாங்குவேஜ் வந்து ஃபங்க்ஷனிங் தியரி, அதாவது லாங்குவேஜ் ஃபங்க்ஷனிங் தியரி வந்து நமக்கு தெரியணும். லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் சொல்கிறேன் கேளுங்க. நான் அப்படின்னு போடும்போது நீ என்ன செஞ்ச, அப்போ அடுத்த வார்த்தையில் நான் படத்தை, நீ படத்தை, இது வரைக்கும் அர்த்தம் வந்துருச்சு. நீ படத்தை என்ன செஞ்ச, பார்த்தேன். ஸோ ஒரு லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அடுத்தடுத்த வார்த்தைகளை தேட தேட தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம அட் அ டைமில் எல்லா வார்த்தையும் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தை வந்துருச்சா அந்த வார்த்தைக்கு மீனிங் எடுத்துகிட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன. நான், நீ என்ன பண்ணீங்க, படத்தை என்ன பண்ணீங்க, பார்த்தேன். இதுதான் தமிழ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தேடு. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜும் சர்ச்சிங், அதாவது அடுத்த வார்த்தையை தேடி தேடி என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, அந்த சர்ச்சிங் தான்
லாங்குவேஜ் ஃபங்க்ஷனுக்கு பேஸ் எல்லா லாங்குவேஜுக்கும். ஏன்னா அட் அ டைமில் மனிதர்கள் எல்லா வார்த்தையும் சொல்லிட முடியாதுங்கிறனால ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து என்னன்னு சொல்லி மீனிங் பார்த்துக்கிட்டே போகணும். இப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த 4 விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணவே கூடாது. செகண்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு நம்ம பிரைன் சுவிட்ச் ஆகிடணும் தமிழ் வேர்ட்லேருந்து. 3வது இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாது. அதனால சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டு எதை மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறதுல கவனம் வேணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுல கவனம் வேணும். எது சப்ஜெக்டோ அதை முன்னாடி போடணும். போட்டதுக்கப்புறம் அது சப்ஜெக்ட்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை அடுத்து வர்றது ஆப்ஜெக்ட்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அடுத்தென்ன இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இந்த 4ம் நமக்கு தெரியணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ஓகே இந்த 4 நமக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. எப்படி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் நான் பேசும்போது எதை முன்னாடி போடணும், அதுக்கு பேர் பிளேசிங். சப்ஜெக்ட் பிளேசிங், ஆப்ஜெக்ட் பிளேசிங். எந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு போடணும், எந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும், எந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியும். சப்ஜெக்டை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இங்கே நான் ராமு தான் சப்ஜெக்ட் வேணும்னா ராமு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ராமு கேவ் மீ எ பென். பெண்ணு தான் நான் சப்ஜெக்டாக, பெண்ணை பற்றி தான் நான் பேச போகிறேன். பெண்ணை தான் சப்ஜெக்ட் சொல்லணும், ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த புரிதல் எனக்கு வந்துருச்சு. அடுத்து லாங்குவேஜ் அடுத்த வார்த்தையை நோக்கி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற தெளிவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது 3 செயல்களுக்குள்ளே தான் இருக்கும். 3 செயல்களுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா டூன்னு தெரியுங்களா? டூனா செய். இரு, அது என்னது பியில் தான் இருக்கும். அப்புறம் ஹேவ்னா வைத்திரு. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் இந்த 3 இதுக்குள்ளே தான் இருக்கும். நான் படிக்கிறேன், ஓடுறேன், பாடுறேன், குதிக்கிறேன், இதெல்லாம் இதில் தான் வரும். ஓகே, நான் இருக்கிறேன், நான் மாணவனாக இருக்கேன், நான் ஆசிரியராக இருக்கேன், இந்த போர்டு இங்கே இருக்குது, அந்த பேக் அங்கே இருக்குது, நான் ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தேன், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நான் ஒரு கிளர்க்காக இருந்தேன், நான் ஒரு வக்கீலாக இருப்பேன், ஃபியூச்சர் டென்ஸ். அந்த எல்லாமே இதில் தான் வரும். இருக்கிறேன், இருப்பேன், இருந்தேன். இது நான் ஒரு கார் வச்சுருக்கேன், நான் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் 5 ரூபா பணம் வச்சுருக்கேன், அந்த மாதிரியும் பேசுவோம். ஸோ ஹேவ்லாம் இதில் வரும். நான் வச்சுருக்கேன், நான் 10,000 ரூபா பணம் வச்சுருந்தேன், எல்லாமே இதில் தான் வரும். ஸோ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் இந்த 3க்குள்ளே தான் வரும். காலங்கள் தான் மாறுபடும். இதிலே வச்சுருக்கேன், ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இருந்தேன், இருப்பேன், இருக்கிறேன், அவ்வளோதான் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இதே மாதிரி நான் ஓடுறேன், ஓடினேன், எல்லாம் இதில் வந்துடும். ஸோ இந்த 3 செயல்களோடு தான் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக எப்படி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 3 இருக்கும். ஏன்னா நடக்க போகிறதே 3 விஷயம் தானே. அப்போ அந்த 3 தானே ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூக்கு என்ன ஃபார்முலா போடுவாங்க, அதாவது அவங்க ஃபார்முலா எப்படி போட்டாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, டூக்கு. டிட்டுக்கு என்ன போடுவாங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவுக்கு பிரெயினை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்முலாவில் வேர்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு சென்டென்ஸை சொன்ன உடனே அதை நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். பேச போகிறோம் அப்படின்னா உடனே தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எந்த ஃபார்முலாவில் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது வேர்ட்ஸ் போடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் புத்தகத்தை படிக்கிறேன்
அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை இங்கே போகக்கூடாது. எடுத்த உடனே நம்ம இங்கிலீஷ் பிரைன் எப்படி யோசிக்கும் அப்படின்னா, நம்ம நேட்டிவாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா, எனக்கு வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு 2 இருக்குது. நான் எதை பற்றி மெயினாக பேச போகிறேனோ அதை தான் சப்ஜெக்டாக போடுவேன். அப்போ நான் என்ன மெயினாக பேசுகிறேன்? அப்போ நான் போட்ட உடனே அப்புறம் நான் என்ன செஞ்சேன்? ஐ ரீட். என்ன செய்கிறேன்? ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால என்ன செய்கிறேன்? ரீட், படிக்கிறேன். நான் என்ன படிக்கிறேன்? புத்தகத்தை படிக்கிறேன். ஐ ரீட் த புக். இப்படி தான் ஃபார்ம் பண்ணும். அடுத்தென்ன அந்த மாதிரி ஃபார்முலா போட்டு ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழே நம்ம வந்து அப்படி தான் போடுறோம். நான் புத்தகத்தை படிக்கிறேன், அடுத்தடுத்த வார்த்தை மூலம் சொல்கிறோம். அப்போ நான் புத்தகத்தை படிக்கிறேன் எப்படி வந்துச்சு? ஐ ரீட் த புக். இதே நீங்கள் நினைக்கலாம், தே புக்குன்னு போட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தே புக்குன்னு போட்டால் தே புக்கை பற்றி பேசுகிறோன்னு ஆகிடும். புக்கை தான் மெயினாக பேசுகிறோன்னு ஆகிடும். புக்கும் இந்த இதில் வரும். ஏன்னா நம்ம உலகத்தில் எல்லாமே இருக்குங்கிறனால அதையும் சொல்லணும். நிறையா மிருகங்கள், ஏன்னா ஃபுல் சென்டென்ஸ் ஃபுல் ஐனே சொல்ல முடியாது. நான் என்ன செயல் செஞ்சேன்னு சொல்லும்போது செயலையும் சொல்லணும், ப்ளஸ் வந்து அந்த செயலால் என்ன இது பாதிக்கப்பட்டுச்சோ இல்லை என்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்லணும், புக்கு படித்தேங்கிறத சொல்லணும். ஆனால் அது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. லாங்குவேஜ் அடுத்தென்னு தான் போகும். ஃபார்முலா படி போகாது. ஃபார்முலா பிரைனில் யோசிச்சுட்டு நம்ம பேசுகிறது கிடையாது. தமிழை அடுத்தென்னு தான் போகும். இங்கே நான் தான் சப்ஜெக்ட் ஐ போட்டேன். இது ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறனால ப்ரெசன்ட் டென்ஸ் விரும்பு போடுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு செயல் இறந்த காலத்துலையும் நடக்கும், நிகழ்காலத்துலையும் நடக்கும், எதிர்காலத்துலையும் நடக்கும். செயலை வச்சு தான் நம்ம வந்து அது எந்த காலம்னு சொல்ல முடியும். அப்போ நான் செஞ்சேன், நான் ஒரு செயல் செய்கிறேன். என்ன செயல் செய்கிறேன்? ரீடு. அது என்ன, எதை படிக்கிறேன்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் அப்படின்னு சொல்லி போட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? த புக். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செய்யுது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது ஒரு மெயினாக இருக்கிற செயலை செய்யுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, அது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அடுத்து நீங்கள் சொல்லலாம், ரீடை தூக்கி முன்னாடி போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ரீடை தூக்கி முன்னாடி போட்டால் எடுத்தோடனே ரீட் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது கட்டளை வாக்கியமாக மாறிடும். எதுவுமே இல்லாமல் ரீடு, ஸ்டடி, அப்படி கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கட்டளை வாக்கியம், நீ அந்த செயலை செய்ய அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இங்கே ஆனால் நம்ம கொண்டு வர வேண்டிய மீனிங் என்ன அப்படின்னா, நான் புத்தகத்தை படிக்கிறேங்கிறது தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ எடுத்தோடனே ரீட் போட்டால் படி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், அதை படி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? புக்கை போட்டால் புக்கு வந்து சப்ஜெக்டாக மாறிடும். ஆனால் நம்ம புக்கை பற்றி சப்ஜெக்டாக பேசலை, நானே தான் பேசுகிறோம். அப்போ என்னை பற்றி தான் பேசுகிறேன். அப்போ அதைத்தான் முன்னாடி போட முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதோட மீனிங்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து என்னது? அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தேவையில்லாமையே அடுத்தென்னு சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோமா? இப்போ டிட்டுக்கு செஞ்சோம் அப்படின்னா ஐ போடுறேன். அதே ரீட், ரெட். இப்போ இது ப்ரொனன்சியேஷன் மட்டும் வேறு. சரி, நான் வந்து வேறு ஒரு பாஸ்ட் டென்ஸ் போட்டுக்கிறேன். ஐ கேவ் 100 rupees. நான் என்ன செஞ்சீங்க? கொடுத்தேன். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ்னால் செயல் செய்வாங்க. ஒரு நவுன் போட்டாவே, ஒரு சப்ஜெக்ட் போட்டாவே அந்த நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் தான் ஒரு செயலை செஞ்சுருக்கு. அந்த சப்ஜெக்டுக்காக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு செயல் நடந்தால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் இங்கேயே இருக்கேன், அது அங்கே இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு செயல் நடக்குது அப்படின்னா தான் அந்த செயலை பற்றி நம்ம பேசுகிறோம். இதே நான் இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம சென்டென்ஸாக சொல்ல முடியும். நான் இருக்கேன், அதுக்கு நான் இருக்கேன்னு மட்டும்தான் எழுத முடியும். இங்கே செயலை என்ன? இருக்கிறது தான். இங்கே செயல் என்ன? கொடுக்கறது. நான் கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? 100 rupees கொடுத்தேன். இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா தமிழ் அப்படி தான் ஃபார்ம் பண்ணுறோம். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். நான் சொல்லும்போது நம்ம பிரைன் இவரை பற்றி பேசுகிறாரு. 1000 ரூபாய்ன்னு சொல்லும்போது நீ 1000 ரூபாய் என்ன பண்ண, அப்படி தான் நம்ம பிரைன் யோசிக்கும். ஆனால் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தாரு. நான் வரும்போது சப்ஜெக்ட் எடுத்துக்கிச்சு. 1000 ரூபான்னு வரும்போது இங்கே வந்து தமிழில் வந்து
ஆப்ஜெக்டை முன்னாடி போடலாம் அப்படிங்கிறனால ஆப்ஜெக்ட் 1000 எடுத்துக்கிச்சு. அது என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அடுத்து வெயிட் பண்ணுவோம். அப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் நம்ம மீனிங் எடுக்கிறோம் தமிழில். ஃபார்முலா போட்டு எடுக்கிறது கிடையாது. அப்போ அது மாதிரி இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் அதுக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாதனால கண்டிப்பாக சப்ஜெக்ட் தான் கொண்டு வந்து முன்னாடி போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் கொடுத்தேன், என்ன கொடுத்தீங்க? 1000 ரூபா, 100 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன். இப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆம் சென்டென்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம்னா, அதாவது இருக்கிறேங்கிறதுல ஃபார்ம் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஓ, இப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியுமே தவிர, இல்லைன்னா நம்ம ஃபார்முலா எழுதி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். இப்போ ரெண்டாவது செயல் என்ன? இருக்கிறேன், ஆம். இந்த வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாயிடும். இப்போ இதை வந்து ஃபார்முலா எப்படி போடுவாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்டு ஆம் ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த V3 அப்படின்னு நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அது V3ங்கிற ஒன்று ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இதுலாம் காலம் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்பில், அதாவது கிவ்னு வச்சுக்கோங்க, கிவ். இந்த வெர்பில் செயலும் இருக்குது, காலமும் இருக்குது. காலம் என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். ஆக்ஷன் ப்ளஸ் டைம் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் கேவ்னு சொல்லி அதை சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்லையும் ஆக்ஷன் ப்ளஸ் டைம் இருக்குது. இதில் வந்து ஒரு ஆக்ஷன் இருக்குது, கொடுத்தேன் அப்படின்னு. அதே நேரத்தில் அது கொடுத்தேன்னு சொல்லும்போது இறந்த காலத்தில் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இது ஆக்ஷன் இருக்குது, கொடுக்குறேன்னு. ஆனால் காலம் நிகழ்காலம் காட்டுது. அதே வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு கொடுத்தேன்னு சொல்லுது, காலம் வந்து இறந்த காலம் காட்டுது. ஆனால் மனிதர்கள் இதை தாண்டி வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸை சிம்பிளாகவே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னும் சில மீனிங்குகள் மனிதர்கள் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக பேச விரும்புகிறாங்க. அதனால அவங்க வந்து வேணும்னே அந்த மீனிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இன்னொரு வெர்பு கிரியேட் பண்ணுறாங்க, கிவிங். இந்த வெர்பில் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஆனால் டைம் கிடையாது. இந்த வெர்பில் ஆக்ஷன் மட்டும் வச்சு டைம் இல்லாமல் ஒரு வெர்பு கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா வெர்புனாவே ஆக்ஷன் இருக்கணும்ல. ஓகே, ஆக்ஷன் இருக்குது, ஆனால் டைம் கிடையாது. இந்த ஆக்ஷன் ஆக்டிவாக இருக்குது, அதுதான் முக்கியம். இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் ஆக்ஷன் ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவாக இருக்குன்னா செயலில் இருக்குதுன்னு அர்த்தம், செயல்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு வெர்பு கிரியேட் பண்ணுறாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்பு கிரியேட் பண்ணுறாங்க. அதுலேயும் ஆக்ஷன் இருக்குது. வெர்புனாவே ஆக்ஷன் இருக்கணும், வெர்புனாவே ஆக்ஷன் இருக்குது, அதாவது செயல் இருக்குது. ஆனால் இதே மாதிரி அதுக்கும் டைம் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் தான் பல மீனிங்கள் வித்தியாசமாக பேசணுங்கிறதுக்காக உருவாக்குற இந்த நவுனில் என்ன பண்ணுறாங்க, டைம் இல்லாமல் வச்சுருக்காங்க. இது டைம்லெஸ். இதுக்கும் டைம் கிடையாது, இதுக்கும் டைம் கிடையாது. ஆனால் ரெண்டுலேயும் ஆக்ஷன் இருக்குது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் அந்த ஆக்ஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது, செயலில் இருக்குது. ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போய் கிடக்குது. அதனால தான் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதனால தான் அது செயல் ஆக்டிவாக இருக்கிறனால தான் இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட்டுங்கிறனால செயல் முடிஞ்சு போய் இருக்குது, அதே நேரத்தில் அதுக்கு டைமும் கிடையாது. இந்த வெர்பை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் அந்த வெர்பில் இருக்கிற செயல் முடிஞ்சிருச்சு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ்லேயும் முடிஞ்சிருச்சு, ஆனால் அது பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டுமே தான். ஆனால் இதுலேயும் செயல் முடிஞ்சிருச்சு, ஆனால் இதுக்கு காலம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம இறந்த காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நிகழ்காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எதிர்காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இதுக்கு டைமே இல்லாமல் வெறும் செயல் முடிஞ்சு போன தன்மையை மட்டும் வச்சு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை உருவாக்கியிருக்காங்க. இது புரியுதா உங்களுக்கு? ஏன் டைம் இல்லாமல் உருவாக்கியிருக்காங்கன்னு? ஏன்னா 3 காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரியான வித்தியாசமான மீனிங்கெல்லாம் மனிதர்கள் ரொம்ப எக்ஸாக்டாக பேசுவாங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமே இல்லாமல் ஒரு வெர்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது முடிஞ்சு போனதுக்கு.
இது வந்து டைமே இல்லாமல் இப்போ செயல்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வெர்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து 3 காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3 காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது செயல் ஆக்டிவில் இருக்குது, அது செயல் முடிஞ்சு போச்சு. இதுதான் ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் வெர்புக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு தமிழ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட்டு அதை இங்கிலீஷுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஃபார்முலா மெத்தட். ஓகே, ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாரோ அந்த மெத்தடில் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷில் எடுத்தோடனே நம்ம என்ன போடுவோம், ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுனால நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால சப்ஜெக்ட். இங்கே வந்து ஐ, பேர் இருந்தால் பேரும் போட்டுக்கலாம். ஓகே, ஐ. அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆம்னு ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, நான் வந்து சாதாரணமாக ஐ ரீட் அப்படின்னு சொல்லும்போது நான் படிக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் இப்போ படிச்சுட்டு இருக்கேனா அப்படிங்கிறதுல அதில் எந்த மீனிங்கும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறனால இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்பான். நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ படிக்கிறியாங்கிறதுக்கும் படித்து கொண்டு இருக்கிறாயாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, செயல் இப்போ ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறதான் படித்து கொண்டு இருக்கிறாயா. அதனால செயல் ஆக்டிவில் இருக்குன்னா சப்ஜெக்ட் அங்கே இருக்கணும். அப்போ நம்ம ஆம் போடுறோம், சப்ஜெக்ட் இருக்குது, இருக்கிறேன் அந்த வெர்பு இருக்குதா, அதுதான் இந்த ஆம். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறோம். போட்ட உடனே நமக்கு இந்த ஆமை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரியணும். அதாவது ஆம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எழுதுகிறேன், ஓடுறேன், நடக்கிறேன், பாடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செயல் ஆக்டிவில் இருக்கிற தன்மை தெரியுதா, ஒரு செயல் மூவ் ஆகிற தன்மை தெரியுது. ஆனால் ஆமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் மூவ் ஆகிற தன்மையும் இருக்காது. ஆம் நான் இருக்கிறேன், இதில் என்ன செயல் மூவ் ஆகிற தன்மை இருக்குது? எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இருக்கேன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ மற்ற வெர்ப்ஸுக்கும் ஆமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற வெர்பில் பார்த்தீங்கன்னா நான் ஓடுறேன் ஆடுறேங்கிறத செயல் வந்து மூவ் ஆகுது, ஆக்டிவாக இருக்கிற தன்மை இருக்குது. ஆனால் இதில் செயல் இருக்குது, ஆனால் அது ஜஸ்ட்டு இருக்குது, அவ்வளோதான். அதுதான் ஆம் வெர்பு. டூக்கும் ஆமுக்கும் ஹேவுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, செயல் தன்மையில் வித்தியாசம் இருக்குதுன்னு. அப்போ ஆம் பார்த்தீங்கன்னா இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் மட்டும்தான் கொடுக்குது. இந்த இருக்கிறேங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் சில விஷயங்களை உருவாக்கலாம். எப்படி இருக்கேன், பியூட்டிஃபுல், அழகாக இருக்கேன். புரியுங்களா? சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. தமிழ் மாதிரி அடுத்தென்னங்கிறது தான். நான் இருக்கேன், எப்படி இருக்கேன், பியூட்டிஃபுல், அழகாக இருக்கேன். இங்கிலீஷ் சென்டென்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. அடுத்தென்ன ஃபார்முலா போட்டு ஃபார்ம் ஆகலை. ஓகே, அடுத்து இப்போ பியூட்டிஃபுல்னு சொல்லியாச்சு. ஐ ஆம், நான் இருக்கேன், எப்படி இருக்கேன், ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். இங்கே ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு நான் அழகாக இருக்கேன்னு சொல்ல முடியும், இங்கே ஒரு நவுனை போட்டு நான் ஆசிரியராக இருக்கேன்னு சொல்ல முடியும். அடுத்து ஒரு வெர்பே நம்ம போட போகிறோம். நான் இருக்கேன், எப்படி இருக்கேன். இப்போ இது கூட நம்ம டீச்சிங் அப்படிங்கிற ஒரு செயல் மட்டும் ஆக்டிவாக இருக்கிற டென்ஸு காட்டாத வெர்பு போடுறோம். செயல் மட்டும் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் அதில் டைம் கிடையாது. நான் இருக்கேன், எப்படி இருக்கேன், டீச்சிங், சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ டீச்சிங், என்ன டீச் பண்ணிட்டு இருக்கீங்க, லெசன். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கான இது இருக்கேங்கிற மீனிங் கொடுக்குது. அதே நேரத்தில் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அடுத்ததில் இருக்குது. டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், டீச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதை டீச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, த லெசன். ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கான மீனிங் கொடுக்கும், அதே நேரத்தில் அது அடுத்த வார்த்தையை தேடும். இப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும், படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கோம். அந்த இருக்கிறேங்கிறத பின்னாடி போட்டிருக்கோமே, ஏன் இதை தூக்கி இங்கே முன்னாடி போட முடியாதா?
இது ஆமை தூக்கி பின்னாடி போட முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ஐ டீச்சிங், இங்கே டென்ஸே இல்லை, சரி இருந்தாலும் செயல் ஆக்டிவாக இருக்குது அதனால போட்டோம். டீச்சிங், என்ன டீச் பண்ணுறீங்க? நான் இருக்கிறத டீச் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி ஆகிடும், லெசனை டீச் பண்ணலைங்கிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? இந்த டீச்சிங் வந்து இதை காமிச்சிச்சு அப்படின்னா என்ன டீச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி அடுத்த இதில் சொன்னோம்னா நான் இருக்கிறேங்கிறத டீச் பண்ணிகிட்ருக்கேன், லெசனை டீச் பண்ணலைங்கிற மாதிரி மாறிடும். அப்படியே த லெசனை போட்டாலும் ஆமுக்கு எடுத்து த லெசனை போட்டாலும் இங்கே என்னவா மாறிடும்னா டீச்சிங் த லெசன். த லெசன் ஒன்று இருக்குது, த லெசன் ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்தை நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன்னு மாறிடும். ஆனால் நம்ம என்ன மீனிங் கொண்டு வரணும்னா நான் அதுக்கும் இதுக்கு டென்ஸும் வேறு கிடையாது, இது எந்த டென்ஸும் இல்லாமல் போயிடும். ஏன்னா டீச்சிங்கில் டென்ஸு கிடையாது, வெறும் செயல் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த சென்டென்ஸில் டென்ஸே இல்லாமல் போயிடும். இவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஏதோ த லெசனை சொல்லி கொடுத்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரா, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரா, சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா, எதுவுமே தெரியாது. த லெசனை இவர் சொல்லி கொடுத்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? எப்படி லாங்குவேஜ் வந்து அடுத்துன்னு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. அது ஃபார்முலா போட்டு ஃபங்க்ஷன் ஆகலை. நம்மளும் நம்ம லாங்குவேஜ் அப்படி தான் பேசுகிறோம். அடுத்தென்னங்கிற வார்த்தை மூலமாக தான் பேசுகிறோம். அதே நேரத்தில் இந்த டீச்சிங்கு இதெல்லாம் வந்து பர்டிகுலர் டென்ஸோட வெர்பு. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. ஐ வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இதை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எப்படி வந்து இப்போ ஒரு பொருள் இருக்குது, டேக்னா எடு அப்படின்னு மனப்பாடம் பண்ணுறோமோ, இங்கிலீஷில் டேக்னா தான் எடு அப்படின்னு மனப்பாடம் பண்ணுறோமோ, அப்போ அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்கிறாங்க, டுக்கு அப்படிங்கிறதையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஐக்கு வந்து அதாவது அதே மாதிரி தான் இருக்கிறேங்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து அப்போ அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன, வாஸ். இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வெர்புகளை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம மனப்பாடம் பண்ண அந்த வார்த்தைகள் நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், ஆர்டிக்கல், கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன் இதெல்லாம் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி ஃபார்ம் பண்ணாதான் நம்ம சூப்பராக லாங்குவேஜ் பேச முடியும். ஃபார்முலா போட்டு ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியாது. ஃபார்முலாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை யோசித்து குழம்பிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்படி தான் மூவ் ஆகுது. அடுத்தென்னங்கிறது சர்ச்சிங் தான் லாங்குவேஜ். அது அப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளால் அட் அ டைமில் எல்லா வார்த்தையும் சொல்ல முடியாதுங்கிறனால ஒரு வார்த்தையாக தான் சொல்கிறோம். ஸோ அடுத்தென்ன அப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. அதன்படி தான் நம்மளும் ஒரு இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி வாக்கியம் சொல்லும்போது அதை நான் எப்படி இந்த பக்கம் மாற்றி காட்டுறேன். ஓகே, அதாவது எல்லாத்துலேயும் இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டென்ஸாக நான் விளக்கி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இப்போ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி அந்த 12 ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகிற இந்த மெத்தட் படி நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிறது. நம்ம எந்த ஃபார்முலாவும் நம்ம பிரெயினில் வச்சுக்கிட்டு தமிழ் பேசலை. அடுத்தென்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பழக்கப்பட்டுருச்சு. அப்போ இங்கிலீஷ்லேயும் இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்கணும். அந்த வேர்ட்ஸில் எது ப்ரெசன்டென்ஸ் எது பாஸ்ட் டென்ஸ்னு தெரியணும், எது நவுன்னு தெரியணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். அப்புறம் அடுத்தென்னு எப்படி வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி பண்ணாதான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை சரளமாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேச முடியும். ஃபார்முலா போட்டால் பேச முடியாது. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஹேவ். நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன் சொல்கிறோம்ல. நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன். என்கிட்ட ஒரு புக்கு இருக்குது. இதை வந்து நம்ம நார்மலாக பேசுகிறது. எக்ஸாக்டாக தமிழில் சொன்னோம்னா நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன். இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை நம்ம வந்து இந்த ஃபார்முலா படி போகக்கூடாது, எடுத்து ஃபார்முலா பண்ணக்கூடாது.
நம்ம எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் என்னவோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணோம். இங்கே சப்ஜெக்டை நீங்கள் கூட்டு மனப்பாடமாக எஸ் முன்னாடி வரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏன் சப்ஜெக்ட் முன்னாடி வரும்னு தெரியணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மார்க்கர் இங்கிலீஷில் கிடையாதுங்கிறனால நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அப்போ வேறு வழி இல்லை, நம்ம சப்ஜெக்டை தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் நம்ம சப்ஜெக்டை ஏன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன சப்ஜெக்ட் எதை சப்ஜெக்டாக ப்ளேஸ் பண்ணணும், எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் நம்ம பிரெயின் சூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எது சப்ஜெக்டோ அதை ஃபஸ்ட்டு வேடாக போடுவோம். இல்லைன்னா குருட்டு மனப்படமாக சப்ஜெக்டை ஃபஸ்ட்டாக போடணும்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு அது தெளிவாக புரியாது. ஏன் போடுறோம் அப்படிங்கிறதே இல்லாமல் நம்ம எதுவும் தெரியாமல் குருட்டு மனப்பாடத்தில் சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போடுறோன்னு சொல்லி தெரியணும். அப்போ ஐ ஹேவ், நீங்கள் சொல்கிறீங்க நீ என்ன செஞ்ச, ஐ ஹேவ், சரி ஏன் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஹேவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ ஹேவ் எ புக். இப்போ இந்த ஹேவை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டூலேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டது ஆம். டூ ஒரு செயல் செய்கிறத பற்றி சொல்கிறது, ஆம் ஜஸ்ட் இருக்கிறத பற்றி சொல்கிறது. ஹேவ் இந்த டூவும் கிடையாது ஆமும் கிடையாது. அது ஜஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறது. ஓகே, அப்போ நான் ஐ அந்த மாதிரி சென்டென்ஸ் உருவாக்கும்போது நான் என்ன செஞ்சீங்க, ஹேவ் வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கீங்க, ஒரு புக்கு, நான் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறேன். இதே நம்ம ஐ எ புக்குன்னு சொல்லி போட்டோம்னா இது டோட்டலாகவே ஒரு நவுனாக மாறிடும். ஐ எ புக் ஹேஸ், ஐய புக்குன்னு ஏதோ ஒரு நவுன் இருக்குது, ஐய புக்குன்னு எதுவும் நவுன் கிடையாது. ஒருவேளை ஐய புக்குன்னு யாராவது எழுதுனாங்க அப்படின்னா அப்படி ஒரு புக்கு இருக்குன்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஸோ அப்போ நம்ம இதை கொண்டு இங்கே போட முடியாது. அப்போ புக்கை போட்டாலும் புக்கு சப்ஜெக்டாக மாறிடும். அதனால ஐயை தான் நம்ம முன்னாடி போட முடியும். அது என்ன செஞ்சிச்சு, ஹேவ் வச்சுருக்குது. என்ன வச்சுருக்கு, புக்கு. இப்படி தான் நம்ம லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணோம். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெர்பு சேர்ப்போம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம், அதை எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ஒரு படம், நான் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் போட்டுப்போம். அது உங்களுக்கு ஈஸியாக போகும். நான் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபார்முலா படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஹேவை பற்றி தெளிவாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஐ ஹேவ் அ காரில் நான் காரை இப்போ தான் வாங்குகிறேன் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், அதை நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஐ ஹேவ் அ பெனில் நான் ஏற்கனவே பேனா வாங்கியிருக்கேன், அந்த செயல் முடிஞ்சிருச்சு, வாங்குறதுங்கிற செயல். இப்போ நான் வச்சுருக்கேன், அதைத்தான் நான் சொல்கிறேன் சிம்பிளாக. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா பொதுவாக இந்த நிறைய செயல்லாம் ஆக்டிவாகவே பார்த்துட்டு ஹேவ்லையும் ஏதோ ஒரு செயல் ஆக்டிவ் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக ஹேவில் அந்த தன்மை கிடையாது. ஹேவ் நடந்து முடிஞ்ச செயலோட தன்மையை தான் வச்சுருக்கும். ஐ ஹேவ் அ போர்டு அப்படின்னா நான் இப்போ போர்டை வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. வாங்கின போர்டை வச்சுருக்கேன், நான் வாங்கின போர்டை வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அதே நேரத்தில் நம்ம இன்னொரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஐ ஆம் ஹேவிங் எ டிகிரினா நான் இப்போ ஒரு டிகிரி பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி தூய தமிழில். இப்போ இந்த ஹேவிங் வேணுன்னா செயல் ஆக்டிவில் செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதாவது பெற்றுக்கொண்டிருக்கிற செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே ஐ ஹேவ் எ டிகிரி அப்படின்னா நான் படித்து முடிச்சுட்டு அந்த டிகிரியை வச்சுருக்கேன்னு சொல்லி அர்த்தம். ஐ ஆம் ஹேவிங் எ டிகிரினா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், செயல் ஆக்டிவில் இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இதே ஐ ஹேவ் அ டிகிரினா நான் படித்து முடிச்சு அந்த டிகிரி வச்சுருக்கேன். புரியுதுங்களா ஹேவுக்கும் ஹேவிங்க்கும் உள்ள வித்தியாசம்? ஓகே, ஹேவ் ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, அதை வச்சுருக்கோம். ஹேவிங்னா தான் இப்போ அந்த செயல் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஹேவ் தான் பார்க்குறோம். ஐ ஹேவ் அ புக்னா புக்கு என்கிட்ட நான் வச்சுருக்கேன், அது யாரோ கொடுத்துருக்கலாம், இல்லை நான் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த பற்றி கவலை இல்லை, இப்போ நான் அந்த புக்கை வச்சுருக்கேன்.
ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஹேவ் வச்சு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்து ஒரு டென்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதை ஃபார்முலா படி செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. நான் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சப்ஜெக்ட் போட்டுக்கணும், ஹேவ் போட்டுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா மெத்தட் ஜிடிஎம்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டென்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி கிரியேட் பண்ணுவார்னா, அவர் அங்கே ஃபார்முலாவுக்கு போக மாட்டார். அவர் எடுத்த உடனே சப்ஜெக்டான ஐயை போட்டுக்குவார். ஏன்னா படம் சொல்லி போட்டோம்னா படத்தை பற்றி பேசுகிறோன்னு ஐ போயிடும், அது சப்ஜெக்டாக மாறிடும். அப்போ ஐ தான் போடணும். ஐ ஹேவ், நீ ஹேவ், என்ன ஹேவ் பண்ணியிருக்க, பொருளா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். என்ன ஹேவ் பண்ணியிருக்க. நம்ம வந்து அங்கே எப்படி ஆமுக்கு அடுத்து ஒரு செயல் போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு செயல் போட முடியும் ஹேவ் கூட. ஆனால் அந்த செயல் இப்போ ஆக்டிவாக இருக்கிற செயல் போட முடியாது. ஏன்னா ஹேவுங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறது தான் பேசும். அப்போ இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது பாருங்கள், அது ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு செயல் தான், அதுக்கு டென்ஸு கிடையாது. அப்போ அந்த வெறுப்பை இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஐ ஹாவ் வாட்ச்டு த மூவி, நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அப்போ முடிஞ்சு போனோட செயலோட தன்மையை தான் இது வந்து ஹேவ் பண்ணுது. நான் படத்தை பார்த்துருக்கேன் மீனிங் இப்போ வந்துருச்சுங்களா. ஏன்னா இதுக்கு அடுத்து ஹேவுக்கு அடுத்து வந்து ஒரு ஆக்டிவான வெர்பை போட முடியாது. ஏன்னா இது அந்த செயல் தன்மை கொண்ட வெர்பு கிடையாது, ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை தான் வச்சுருக்க முடியும். அப்போ நான் வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன், ஐ ஹாவ் வாட்ச்டு, நான் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷில் மீனிங் ஆகுது. தமிழில் எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஐ ஹாவ் வாட்ச்டு ஏன்னா செயல் முடிஞ்சு போன வெர்பு இது, ஆனால் டென்ஸ் கிடையாது. அதனால இதை வந்து நம்ம வந்து 3 டென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செயல் முடிஞ்சு போன தன்மையை தான் நம்ம வந்து ஹேவுக்கு அடுத்து யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா. அதனால தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறாங்க. மொட்டையாக வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாமல் நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்னா, அது ஹேடாக இருந்தாலும் அதுதான் செயல் முடிஞ்சு போன தன்மையை தான் அது எடுத்துக்கும். ஏன்னா ஹேடுங்கிறது நான் இறந்த காலத்தில் வச்சுருந்தேன், என்ன வச்சுருந்தீங்க, அப்போ வாட்ச்டு. ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இதுக்கு ஹேவ் வச்சுருந்தேங்கிறது யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம தான் வந்து தமிழில் வந்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து ஹேவ்னா வந்து நான் எதை ஹேவ் பண்ணுறனோ அதை எதை வச்சுருக்கணும், எக்ஸாக்டாக தமிழ் மீனிங் நம்ம எதை பெற்றிருக்கணும், பெற்றிருக்கேங்கிறது வந்து ஒரு எக்ஸாக்ட் மீனிங். எதை பெற்றிருக்கணும், நான் படம் பார்த்துருக்கிறேன், அந்த செயலை பெற்றிருக்கிறேன். அப்போ இதுக்கடுத்து அதை நம்ம சேர்க்க முடியும். ஓகே, ஆக்சுவலாக ஹேவுக்கு எக்ஸாக்டாக நம்ம வந்து தமிழ் மீனிங் வந்து வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து இந்த ஒரு பொருளை வச்சுருக்கிறதுக்கு வேணால் அது வந்து நம்ம எக்ஸாக்டாக விளக்க முடியும். ஆனால் வெர்புக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக விளக்க முடியல. ஒரு தமிழ் வார்த்தையில் இந்த வார்த்தை வந்து இந்த மீனிங்கை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் நம்ம ஹேவோட தன்மை நமக்கு தெரியுது, ஒரு செயல் முடிஞ்சு போன தன்மையை வச்சுருக்கும். அது வாட்ச்டு. இங்கே செயல் இந்த வாட்ச்டில் ஆக்டிவ் கிடையாது, இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு, ஆனால் அந்த தன்மை இருக்குது. அப்போ ஐ ஹாவ் வாட்ச்டு. ஐ ஹாவ் அ காரில், நான் காரை இப்போ வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, ஏற்கனவே அந்த கார் நான் வாங்கிட்டேன், இல்லை யாரோ எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நான் வச்சுருக்கேன். அது மாதிரி தான் ஐ ஹாவ் வாட்ச்டு த மூவினா, நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். படத்தை நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, அந்த படத்தை பார்த்துருக்கேன். செயல் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன தன்மையை இப்போ நான் வச்சுருக்கேன், அந்த படத்தை பார்த்துருக்கேன். புரியுதுங்களா எப்படி வந்து இந்த ஹேவை போட்டு டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. இதே வந்து ஹேடு போட்டுக்கிட்டோம்னா அது பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோதான். இதே வில் ஹேவ் போட்டுக்கிட்டோம்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஃபார்ம் பண்ணோம். உங்களுக்கு எல்லா டென்ஸும் நான் தெளிவாக சொல்லித்தரேன். இருந்தாலும் இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி நேச்சுரலாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, அடுத்தென்ன வாட்ச்டு, என்ன வாட்ச்டு, அதாவது என்ன பார்த்தீங்க, என்ன பார்த்ததை வச்சுருக்கீங்க, த மூவி, படத்தை. புரியுதா. ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்னா, கொஸ்டின் சென்டென்ஸை எப்படி வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா இல்லாமல் நம்மளால் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும். நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி அவர் லாங்குவேஜை பேசுகிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா,
இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். நம்ம ஃபார்முலா போட்டு இது இந்த டென்ஸில் வருதா, இது இந்த டென்ஸில் வருதா, இது இப்படி செயல்படுதான்னு தெரிஞ்சக்கூடாது, இதுக்கு இப்படி மீனிங் எடுக்கணுமான்னு. அடுத்தென்ன அப்படி தான் நம்ம மீனிங் எடுக்கணும். ஏன்னா லாங்குவேஜ் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன வெர்பு, பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன வெர்பு, ஒரே வெர்பு. ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸில் அதோட ஃபார்ம் என்ன, டேக்கு, டுக், டேக்கன், ஒரே செயல் தான். ஆனால் டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டென்ஸை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக மாற்றுறோம். அது நமக்கு தெரியணும். டேக்னா ப்ரெசன்ட் டென்ஸு, டுக்னா பாஸ்ட் டென்ஸு, டேக்கன்னா பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள், இது உங்களுக்கு தெரியணும். சரி, இப்போ நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு வெள்ளைக்காரர், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி ஃபார்ம் பண்ணுறாரு, கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாரு. நீ அந்த புத்தகத்தை படிக்கிறாயா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், நீ அந்த புத்தகத்தை படிக்கிறாயா, இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். தமிழில் இந்த கொஸ்டினை காட்டுறதுக்காக ராயானே வரும். நீ புத்தகம் படிக்கிறாயா, நீ ஸ்கூலுக்கு வருகிறாயா, நீ பள்ளிக்கூடத்திற்கு வந்தாயா, நீ நாளை வருவாயா. ஓகே. இந்த யா என்ன பண்ணுதுன்னா, தமிழில் இது ஒரு கொஸ்டின் வாக்கியம், அதாவது கேள்வி வாக்கியம்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் மார்க்கரும் கிடையாது, கொஸ்டின் மார்க்கரும் கிடையாது. புரியுதுங்களா? அப்புறம் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, கொஸ்டின் சென்டென்ஸ்? தமிழில் ராயா யா போட்டோம்னா ஓகே, அந்த ஆய்ங்கிறத தூக்கிட்டு ராய் அப்படிங்கிறத தூக்கிட்டு நம்ம யா போட்டோம்னா தமிழாக மாறிடுது, கொஸ்டினாக மாறிடுது அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் அதுவும் கிடையாது. அப்போ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்படி 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 பார்த்து தான் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு. அதன்படியே தான் கொஸ்டினும் ஃபார்ம் பண்ணுறாங்க. கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீ அந்த புத்தகத்தை படிக்கிறாயா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த செயலாக இருந்தாலும் டூ, ஹேவ், ஆம் இதில் தான் வரும். இது பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸு, அவ்வளோதான். இது பாஸ்ட் டென்ஸ்னால் ஹேடு, பாஸ்ட் டென்ஸ்னால் டிட்டு. ஸோ டிட்டு, ஹேடு, வாஸில் வருது, எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஆனால் இதில் தான் வரும். அப்போ இந்த செயல் எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டூ, அதாவது படிக்கிறாயா அப்படிங்கிறதுலாம் டூவில் தான் வரும். ஹேவ்லேயும் வராது, இருக்கிறேன் ஆம்லேயும் வராது. ஹேவ் நான் வச்சுருக்கிறேன், ஆம்னா இருக்கிறேன், அதுலேயும் வராது. இப்போ டூவில் தான் வருது. அப்போ டூ என்ன வருதுன்னா, அந்த டூவை எடுத்த உடனே முன்னாடி போடுறோம். போட்ட உடனே கேட்குறவருக்கு என்ன ஆகிடும்னா, எடுத்த உடனே சப்ஜெக்டை போட்டு அதுக்கப்புறம் வெர்பை போட்டோம்னா இந்த சப்ஜெக்ட் அந்த செயலை செய்யுதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் எடுத்த உடனே நான் ஒரு வெர்பை போட்ட உடனே அவர் மனசில் ஒரு கொஸ்டின் உருவாகும், யார் இந்த செயலை செய்கிறா. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரு கேள்வியை உருவாக்குறதுக்கு அவர் மனசில் இப்படி ஒரு கொஸ்டின் உருவாயிடுச்சு. ஏன்னா கேட்ட உடனே அவருக்கு யார் இந்த செயலை செய்கிறா அப்படின்னு. ஆனால் இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ டூ ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டு பாடம் செய்யும்போது சொல்லும்போது இங்கெல்லாம் நமக்கு அந்த கேள்வி வரல. ஏன்னா நீ என்ன செய்கிற, வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிற, ஹோம் ஒர்க். ஆனால் இங்கே மட்டும் ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இந்த டூவை பார்த்து கேள்வி வருதுன்னா, யார் இந்த செயலை செய்கிறாங்கன்னு சொல்லாமே நான் போட்ட உடனே கேள்வி வரும் அவருக்கு, யார் இந்த செயலை செய்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி உருவாகிற அந்த தன்மையால் நம்ம இதை கேள்வி வாக்கியமாக மாற்றிடுறோம். ஏன்னா ஒரு நார்மல் சென்டென்ஸில் கேள்வி வரல அவருக்கு, அடுத்த பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் இங்கே மட்டும் அவருக்கு இந்த வேலை போட்ட உடனே கேள்வி வருது. அப்போ இது கேள்வி வாக்கியம். புரியுதுங்களா? ஸோ கேள்வி வாக்கியம் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே டூ செய்கிறாயா அப்படின்னு சொல்லி இது அர்த்தம் தமிழில். டூவா, யார் இந்த செயலை செய்கிறா. அப்போ பக்கத்தில் போடுறோம் டூ யூ, நீ இந்த செயலை செய்கிறையா அப்படின்னு மீனிங் மாறிடுச்சு. அவ்வளோதான். நீ இந்த செயலை செய்கிறியா, டூ செய்கிறாயா, நீ இந்த செயலை செய்கிறியா, என்ன செயலை, டூ யூ ரீட், என்ன ரீட், த புக், டூ யூ ரீட் த புக். செய்கிறாயா, என்ன செய்கிறாயா, நீ செய்கிறியா, அதாவது பக்கத்தில் போடும்போது இந்த யூ வரும்போது நீ செய்கிறியா இந்த செயலை, அதாவது செய்கிறாயா, நீ செய்கிறியா கேட்குறாங்க, என்ன செயலை, ரீட் த புக். ஸோ
இந்த செயலை வந்து இவர் செய்கிறாரான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ இவர் எந்த செயலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீட் த புக் செய்கிற. ஓகே, டூ போட்ட உடனே அதுக்கு பக்கத்தில் டூ போட்ட உடனே ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆகுது. என்ன திடீர்னு டூ முன்னாடி வருது? அப்போ யார் இதோட சப்ஜெக்ட்? அப்போ யூ, நீ இந்த செயலை செய்கிறியா? என்ன செயலை? டூ யூ ரீட் த புக்? ஓகே, பக்கத்தில் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பேர் போட்டுறோம், டூ தே. அப்போ இவங்ககிட்ட கேட்குது, நீ இந்த செயலை செய்கிறியா? என்ன செயலை? டூ தே வாட்ச்? டூ தே வாட்ச் எ மூவி? அவங்க ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஓகே, எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இப்படின்னு பார்க்கறதுனால தான் ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் இவங்க இப்படி பார்க்கல அப்படின்னா இது எப்படி கேள்வியாக மாறும்? செயலை செய்கிறியா? என்ன செயலை செய்கிறியா? அதாவது டூ போட்ட உடனே இந்த செயலை நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. டூ செய்கிறியா? என்ன செய்கிறியா அப்படின்னு சொன்னால் அடுத்து. புரியுதுங்களா? ஏன் இந்த டூ வந்து கொஸ்டினாக மாறுது அப்படின்னா, எப்போவுமே ஒரு செயல்னா அந்த செயலை செய்கிறவர் யாருன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு நார்மல் சென்டென்ஸ். செயலை செய்கிறவர் யாருன்னே தெரியாமல் எடுத்த உடனே டூ போட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறப்ப கேட்க தான் செய்வேன். பக்கத்தில் போடுற அடுத்த நவுன் கிட்ட நீ இந்த செயலை செய்கிறியா அப்படின்னு. எந்த செயலை? வாட்ச் எ மூவி, படம் பார்க்குறோம், அந்த செயலை செய்கிறியா? இப்படி தான் கொஸ்டின் உருவாகுது. ஏன்னா இதில் வெறும் செயல் மட்டும்தான் இருக்குது, எந்த செயலும் இல்லை. அப்போ எந்த செயலும் அடுத்துல இருக்குது. ஓகே, எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாகுது அப்படின்னு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி உருவாக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எடுத்த உடனே எப்படி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, வந்து டூவோ இல்லைன்னா டஸ்ஸோ போடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன, அதாவது ஆக்சிலரி வெர்பை முன்னாடி போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். அதுக்கப்புறம் வெர்பு போடணும். இந்த கொஸ்டின் போடணும். இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரினா நமக்கு வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம வந்து யான்னு சொல்லி போட்டு பழகிட்டு திடீர்னு கொஸ்டின் இந்த மாதிரி அடுத்த வார்த்தை என்ன பார்த்து நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்கிறனால நமக்கு ஆக்சுவலாக இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி நம்ம படிக்கிறனால நமக்கு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் சென்டென்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இதே தான் வந்து ஆம் ஐ வாட்சிங், இருக்கிறேன், என்ன இருக்கிற, நீ இந்த செயலை செய்கிறியா? ஆமிங் இரு. ஏன்னா எடுத்த உடனே வந்து ஆம் போட்ட உடனே பக்கத்தில் போட்டால் நீ இருக்கிறேங்கிற செயலை செய்கிறியா? என்ன இருக்கிறேங்கிற செயலை? வாட்சிங், படம் பார்த்து கொண்டிருக்கிறேங்கிற செயலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி இது வந்து கொஸ்டினாக மாறிடுது. ஆம் ஐ வாட்சிங் த மூவி, நான் படம் பார்த்து கொண்டிருக்கிறேனா? ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை ஏன் இப்படி பார்க்கணும், ஏன் சர்ச்சிங்கில் பார்க்கணும் அப்படின்னா, கொஸ்டின் சென்டென்ஸே இங்கிலீஷில் அப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியுது. இதை விட பரவாயில்ல, அடுத்து பேசிவ் வாய்ஸ் சொல்ல போகிறேன். அது இதை விட ரொம்ப உங்களுக்கு டீப்பாக புரியும். எப்படி அடுத்துங்கிறதுல வந்து இந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் சென்டென்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மீனிங் எக்ஸாக்டாக கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்னடா அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரில், இதெல்லாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மார்க்கரும் கிடையாமல், கேள்வி குறிக்கிறதுக்கு தனியாக யாங்கிறது எதுவும் கிடையாமல், ஒரு வார்த்தை இந்த பக்கம் இருந்தால் ஒரு மீனிங் கொடுக்குது, இந்த பக்கம் இருந்தால் ஒரு மீனிங் கொடுக்குது. அப்போ அது பொசிஷனை வச்சு தான் அடுத்தென்னங்கிறத வச்சு தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா ஐடுங்கிறது இந்த பக்கம் இருந்தால் இது ஸ்டேட்மெண்ட், நான் செய்கிறேன். ஆனால் இந்த பக்கம் இருந்தால் டூ ஐங்கிறது கொஸ்டினாக மாறுது. ஏன்னா அடுத்தென்னு பார்க்கறதுனால தான் இது வந்து கொஸ்டினாக மாறுது. எப்படி இங்கே இருக்கும்போது அதே ஸ்பெல்லிங் கொண்டு அதே வார்த்தை இங்கே போக மாறுது, மீனிங் அர்த்தத்தை மாற்றிடுது. ஏன்னா எடுத்த உடனே போட்ட உடனே இந்த செயலை செய்கிறது யாருன்னு அதுக்கு தெரில. அப்போ இந்த பக்கத்தில் போட்டோன்னு இந்த செயலை செய்யறியான்னு சொல்லி கேட்குது. எந்த செயலை? புரியுதுங்களா? ஏன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அடுத்தென்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறது. இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ். அது வந்து அடுத்தென்னு சொல்லி அந்த வேர்டு எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிற லாங்குவேஜ். அதை நம்ம தமிழில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு போட்டு பேசுகிறோம். ஆனால் இது ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுது.
எடுத்தோடனே நீ போகிறத சப்ஜெக்ட் நான் நினைப்பேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு இங்கிலீஷை வந்து பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம மெல்ல மெல்ல நம்மளை ட்ரெயின் பண்ணோம்னா சூப்பராக நம்ம வந்து இங்கிலீஷ் பேசலாம். ஃபார்முலா படி போனோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்தே தான் பேசிகிட்டு இருக்கணும். 20 வருஷம் பேசினாலும் சரி, 30 வருஷம் பேசினாலும் சரி, மறுபடியும் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த சென்டென்ஸ்க்கு எந்த ஃபார்முலான்னு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கான வேர்ட்ஸை போட்டு 40 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மெல்ல 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 நம்மளை ட்ரெயின் பண்ணி சூப்பராக நம்ம வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசலாம். ப்ரொனன்சியேஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது அதுக்கெலாம் ட்ரைனிங் வேணும். ப்ரொனன்சியேஷனை சரி பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ் எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா எதுவுமே அவங்க ஃபார்முலா படிலாம் ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அவங்க அடுத்தன்னா அவ்வளோதான். ஒரு லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு நேச்சுரல் மெத்தட். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க. பேசிவ் வாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் அந்த சப்ஜெக்ட் இருக்கணுமே தவிர அங்கே இருக்கிற மெயினான செயலை செய்யக்கூடாது. பேனா என்னால் வாங்கப்பட்டது, பேனா தான் சப்ஜெக்ட், ஆனால் வாங்கப்பட்டதுங்கிற செயலை இந்த பேனா செய்யலை, வாங்கின செயலை நான் செஞ்சேன். ஓகே, அதனால் இதை மெயினாக வச்சு தான் பேசுகிறேன். பேனா என்னால் வாங்கப்பட்டது, இது ஒரு பேசிவ் வாய்ஸ். தமிழில் சொல்லணும்னா செய்யப்பாட்டு வினை. அப்போ அந்த சென்டென்ஸை எப்படி அடுத்தன்னங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ்க்கு அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி போட்டு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும், இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபார்முலாக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. பேசிவ் வாய்ஸ்னால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளோ பெரிய நேட்டிவ் ஸ்பீக்கர்கிட்ட கேட்டாலும் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரீசன் தெரியறது கிடையாது. ஏன் தெரியறதில்ல, தெரியுதா இல்லை அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி தெரில. ஓகே, நம்ம வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லா பேசிவ் வாய்ஸுக்கும் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து மொத்தம் 4 வெர்பு இருக்குது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இப்படின்னு 4 வெர்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தை குறிக்கிறது, ப்ரெசண்டில் நடக்குது அப்படின்னு. இது வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு பாஸ்ட் காலத்தை குறிச்சிச்சு. இது வந்து செயல் ஆக்டிவாக தான் இருக்குது, ஆனால் இது எந்த காலமும் சொல்லலை, அது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பார்த்திங்கன்னா செயல் முடிஞ்சு போச்சு ஆனாலும் எந்த காலம்னு சொல்லலை. ஓகே, இப்போ ஐ ஆம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போகணும்னு சொல்லி சரி அந்த ஃபார்முலா விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஆம் given 1000 rupees by the TN government, அதாவது தமிழ்நாடு அரசு எனக்கு 1000 ரூபா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது எப்படி வந்து நான் தான் சப்ஜெக்டாக இருக்கேன், ஆனாலும் எப்படி தமிழ்நாடு அரசு எனக்கு 1000 ரூபா கொடுத்துச்சு, தமிழ்நாடு அரசு அதாவது 1000 ரூபாய் என்னால் எனக்கு 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டது. பேசிவ் வாய்ஸ், தமிழில் பேசிவ் வாய்ஸ். இது எனக்கு 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டது, இதுதான் சென்டென்ஸ், தமிழில் பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இப்போ அதை எப்படி இங்கிலீஷில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நான் தான், ஆனால் மெயினான செயலை நான் செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். அப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நான் இருக்கேன்னு சொல்லி சப்ஜெக்டை நிலைப்படுத்திட்டோம், இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ சப்ஜெக்ட் இருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம ஒரு செயல் போட்டோம்னா அந்த செயலை அந்த சப்ஜெக்ட் செய்யணும். ஏன்னா சப்ஜெக்ட் இருக்குதே, சப்ஜெக்ட் இருக்கும்போது அடுத்து போடுற செயலை செய்யணும்ல. ஆனால் இந்த கிவன்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செயல் முடிஞ்சு போன வெர்பு. அப்போ இந்த இங்கே சப்ஜெக்ட் இருக்கேன்னு சொல்லியும் இந்த செயல் முடிஞ்சு போன வெர்புங்கிறனால இந்த சப்ஜெக்டால் இந்த செயலை மூவ் பண்ண முடியல, ஆக்டிவ் பண்ண முடியல. ஏன்னா அந்த வெர்பு வந்து செயல் முடிஞ்சு போன வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், டென்ஸ் இல்லாத ஆனாலும் செயல் முடிஞ்சு போன வெர்பு. ஸோ இந்த மெயினான செயலை வந்து சப்ஜெக்டை செய்ய விடாமல் தடுத்துடுறாங்க.
இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனால ஒரு பி வெர்புக்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறனால சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அவர் நான் இருக்கேன், ஆனாலும் அடுத்த செயலை என்னால் மூவ் பண்ண முடியல. ஏன்னா இங்கே கிவிங் இருந்தால் நான் ஈஸியாக செஞ்சிருவேன். ஏன்னா அதுவே ஒரு ஆக்டிவ் வெர்பு தான். டென்ஸ்லெஸ் ஆக்டிவ் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சாரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆனால் இது வந்து செயல் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ செயல் முடிஞ்சு போனதுனால என்னால் இந்த செயலை செய்ய முடியல. அப்போ இந்த செயலை செய்கிறது யாரு? அப்போ பை டிஎன் கவர்மெண்ட். அப்போ இன்னொருத்தர் யாரோ செய்கிறாங்க. ஏன்னா இந்த சென்டென்ஸ்லேயே தான் இந்த செயலும் இருக்குது. அப்போ இந்த செயலை செய்கிறது யாரு? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பை டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு போடும்போது அந்த டிஎன் கவர்மெண்ட் தான் இந்த செயலை செய்யுது. அப்போ மீனிங் என்ன வந்துருச்சு அப்படின்னா 1000 ரூபாய் எனக்கு 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டது. இந்த சென்டென்ஸோட ஃபுல் மீனிங் என்னன்னா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனாலும் மெயினான செயலை என்னால் செய்ய முடியல. அப்போ இந்த செயலை செய்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு. அதனால தான் பை போட்டு செயல் யார் மேலே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது அடுத்து வர செயலை ஆக்டிவாக செயல்படுத்தணும். அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஐ ஆம் கிவிங் அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். ஐ ஆம் கிவன் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்படுகிறன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கிவன்கிற செயல் ஐயாமுக்கு அடுத்து வருந்த அந்த கிவன்கிற செயல் வந்து முடிஞ்சு போன தன்மை கொண்டது. அதனால நான் சப்ஜெக்டாக நான் இருக்கேன்னு சொல்லியும் என்னால் அந்த செயலை வந்து ஆக்டிவாக செயல்படுத்த முடியல. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த செயலை செய்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது பை த டிஎன் கவர்மெண்ட். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற 4 வெர்புலேயே நம்ம பேசிவ் வாய்ஸும் உருவாக்கணும். அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பி வெர்புக்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை போட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்கிறேன்னு சொல்லியும் இதை செயல்படுத்த விடாமல் முடக்கிடுறோம். ஏன்னா பேசிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்க மட்டும்தான் செய்யணும், செயலை செய்யக்கூடாது. மெயினான செயலை செய்யக்கூடாது. அந்த மெயினான செயலை இன்னொருத்தர் செய்யணும். ஆனால் நம்ம இவரை பற்றி மெயினாக பேசுகிறோம். அதே நேரத்தில் இவர் செயலை செய்யக்கூடாது, மெயினான செயலை செய்யக்கூடாது, இருக்க மட்டும்தான் செய்யணும். அதனால தான் எல்லா பேசிவ் வாய்ஸ்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து செயலை செய்ய விடாமல் முடக்கணும். முடக்கிட்டு இந்த செயலை யார் செய்கிறாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதுங்களா? ஏன் வந்து வேர்ட் ஆர்டர் பயன்படுதுன்னு. இதுக்கடுத்து கிவனா இது மூவ் பண்ண முடியல அப்படிங்கிறனால இந்த செயலை செய்கிறது யாருன்னு சொல்லி வருது. இப்போ தெரியுதுங்களா ஏன் இங்கிலீஷில் அடுத்தடுத்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அடுத்தடுத்து என்னங்கிறதுலாம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபார்முலாவில் ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகே, அதனால தான் எல்லா பேசிவ் வாய்ஸுக்கும் சப்ஜெக்டை இருக்கணுங்கிறதுக்காக பி வெர்பு போடுறாங்க. பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும்னு ரூல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூல்கிட்ட போய் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அதுக்கான மீனிங் தெரியாது. எல்லா இதுலேயும் வந்து சப்ஜெக்டை இருக்க வச்சிடுறாங்க பி போட்டு. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறதுனால சப்ஜெக்ட் இருந்துமே செயல் முடிஞ்சு போன தன்மைங்கிறனால அந்த செயலை அதை ஆக்டிவாக செய்ய முடியல. அப்போ அந்த செயலை செய்கிறவர் யாருங்கிற ஒரு செயலுக்கு தன்மை கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வர வேண்டிய மீனிங்கே அதுதான். சப்ஜெக்ட் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் மெயினான செயலை செய்யக்கூடாது. அப்போ அந்த செயலை செஞ்சது யாருன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் பேசிவ் வாய்ஸ். ஸோ அடுத்தென்ன பார்க்குறதுலாம் இங்கிலீஷ் வந்து ஒரு கொஸ்டினை ஃபார்ம் பண்ண முடியுது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியுது, ஒரு பேசிவ் வாய்ஸை ஃபார்ம் பண்ண முடியுது. அவங்க சென்டென்ஸே அப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியுது. ஒரு சப்ஜெக்டை பிரிக்க முடியுது. சப்ஜெக்ட் வந்து முன்னாடி போட்டால் சப்ஜெக்ட் அடுத்தென்னங்கிறதுல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற பாருங்க. இந்த 12 ஃபார்முலாஸை தவிர்த்துட்டு நம்ம நேச்சுரலாக இந்த லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்மளும் இந்த தன்மைக்கு வந்து நம்மளை ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். அடுத்தென்ன பார்க்குற தன்மைக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ணிட்டோம்னா அழகாக நம்மளும் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சூப்பராக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசலாம். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் வந்து ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு டூ எப்படி செயல்படுது, ஒரு ஆம் எப்படி செயல்படுது, ஆம் வாஸ் இதெல்லாம் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சவுத் சைடு இருக்கவங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்குலாம் தனித்தனியாக கிளாஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தெளிவாக அவங்களுக்கு புரியும். ஓகே, ஏன்னா இந்த மெத்தட் வந்து
யாருக்குமே இங்கிலீஷ் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பல வருஷங்கள் கழித்து இந்த மெத்தடை நான் வந்து ஒவ்வொரு விஷயமா ஆராய்ச்சி பண்ணி இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா தேடி கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எந்த புக்லேயும் கிடையாது, எந்த யூனிவர்சிட்டி புக்லேயும் கிடையாது. கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் வந்து போராடி தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. போராடினா என்ன, ஒரே பேச்செல்லாம் வந்து பல மணி நேரம் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். சரி, ஓகே, அது வந்து என்னோடய ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த 12 ஃபார்முலா யூஸ் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அவங்கள நான் குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அது அவங்க விருப்பம். அதே நேரத்தில் இங்கிலீஷ் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். அப்போ தான் நம்ம இங்கிலீஷை ஈஸியாக பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். யாரையும் குறை சொல்லி யாரும் பெரிய ஆள் ஆகிட முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க பெரிய ஆள் ஆக முடியும். ஸோ யாரையும் குறை சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு என்றைக்கும் கிடையாது. நான் யாரையும் என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன். கமெண்டில் கூட சிலர் வந்து நான் பாடம் நடத்துகிற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அதுக்கெலாம் வந்து சரி ஓகே அப்படின்னு தான் நான் கமெண்ட் வந்து சரி ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா அப்படின்னா நான் வந்து சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் நினைப்பேனே தவிர நம்ம வந்து நான் தான் வந்து பெரிய இது அப்படின்னா நான் எப்பயுமே ஒரு சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஹாப்பி, அவ்வளோதான். அதைத்தான் நான் நோட்டீஸ் பண்ணுவேனே தவிர நான் வந்து எந்த மெத்தடில் நடத்துகிறேன், எனக்கு வந்து இன்னும் வந்து இப்போ ப்ராப்பராக தெளிவாக நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள் கேட்குறவங்களுக்கு புரியுதா, சந்தோஷம், அதுதான் என் கிளாஸ். மற்றபடி குறை சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தாராளமாக சொல்லிக்கிங்க. தேங்க்யூ.